ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கார்டன் அப்டேட்டும் சின்ன டிப்ஸ் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொய்யா வந்து பூ பூத்துருந்ததுங்க. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து உடனே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு பக்கத்தில் தான் ஒருத்தர் இந்த செடியை கொடுத்து ரொம்ப நாளே இருக்கும். பெருசாக பராமரிப்புலாம் எதுவும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் கொய்யாலாம் நம்ம இதிலெல்லாம் வச்சு காய்க்காதுன்னு நினச்சிட்டு பெருசாக நான் எதுவுமே பண்ணல. செடிகளும் நம்ம குழந்த மாதிரி தாங்க. இந்த 2 மாதமாக இதுகளோட ஸ்பெண்ட் பண்ண டைம் கொஞ்சம் ஜாஸ்தி, கொடுத்த கேரும் ஜாஸ்தின்னு சொல்லலாம். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி உளுந்து அது கழுவின தண்ணி வந்து ரொட்டீனாக கொடுக்க ஆரம்பித்தேங்க. ஆடையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 5 to 6 நாளுக்கு அப்புறம் நம்ம சிலுப்புவோம். அந்த மோரில் இருந்து வெண்ணெய் எடுத்துட்டு அந்த மோரை புளிக்க வச்சு 10 மடங்கு தண்ணி கலக்கி அதையும் செடிகளுக்கு ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வந்தேங்க. இது கொடுத்துட்டு வரும்போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சுது. மாதுளையெல்லாம் பாருங்கள், இந்த தடவை எனக்கு 5 காய் பக்கமாக பிடிச்சிருக்குது. பூக்கள் உதிர்ந்துச்சு, இருந்தாலும் காயும் நமக்கு வந்து வச்சுருக்குங்க. ரோஸும் அதே மாதிரி தான், ஒரு செடியிலேயே 5-6 மொக்கு வச்சுருக்குங்க. கம்போஸ்ட்டும் ரெடியாக அதையும் ரொட்டீனாக கொடுத்துட்டே வந்தேங்க. கறிவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் சின்னதாக அப்புறம் சோந்த மாதிரி இருந்தது. பட் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா இலைகள் பெருசாகவும் நல்லா தளனும் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சின்ன மெனக்கெடல் தாங்க. இயற்கைக்கு நம்ம கொடுக்குறக்கு அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து பன்மடங்காக இருக்குது. வீட்டில் நமக்கு டெய்லியும் செய்கிற அந்த கிச்சன் வேஸ்ட்டை அதை சேர்த்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 monthsல கம்போஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். அதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து செடி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். தனியாக வந்து உரம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கூட இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டையோட ஓடை வந்து நான் பவுடர் பண்ணி அதையும் ரெகுலராக செடிக்கு கொடுத்துட்டு வந்தேங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கரிஞ்சிக்குட்டி கீரை தான். மேலே கார்டன்லேருந்து பொறிச்சிட்டு வந்தது தாங்க. 10 நாளைக்கு ஒருக்கா எனக்கு இந்த அளவுக்கு வந்து கிடைக்குது. குட்டீஸ்க்கு பொரியலுக்கு அளவாக இருக்குங்க. ஒரு செடியாக இருந்து அது விதை விழுந்து பல செடியாக மாறி இப்போ வந்து நமக்கு சூப்பராக கீரை வந்து கொடுத்துட்ருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற செடி என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வெயிலே இருந்ததுங்க, பெருசாக பூக்கவும் இல்லை. இப்போ தான் எடுத்து கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மெல்லும் செம ஸ்மெல்லு, நல்லா கொடி வகை போல் தெரியுதுங்க. இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் தான் இதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்க. அதுக்கே வந்து நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நான் கொடுத்த இந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.